வெனிசுலா விவகாரத்துக்கு அப்புறம் ட்ரம்ப்புக்கு ஒரே நேரத்துல ஒரு 10 ட்ரிப்ஸ் ஏத்தின உற்சாகத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா பயப்புல இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோங்கிறத மறந்துட்டாரு. அண்ணே அமெரிக்காவுக்கு ஆபத்தா? ஹாஸ்பிட்டல்ல இருக்காடா, சும்மா அடிச்சு விடாதீங்க. அண்ணன் அமெரிக்கா தலையில ஆபத்து தொங்கிட்டு தான் இருக்கு. டாலர் ஒரு பக்கம், அவர்கள் நாட்டு டெட் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க தான் பெரிய பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. எல்லாரையும் தள்ளி விட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் இதுல உள்ள யதார்த்தமான உண்மை. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். வெனிசுலாக்கு அப்புறம் ஒரு வேகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு போய் ஒரே நேரத்துல ரஷ்யாட்ட மோதுறது, ஈரான்கிட்ட மோதுறது, பெண்டிங்ல உள்ள டாரிஃப் பிரச்சனைகளை பூரா இஷ்டத்துக்கு வாய் பேசுறது, எல்லா விவகாரத்தையும் ட்ரம்ப் பண்ணாரு. பதிலுக்கு எல்லாரும் பண்ணுவார்கள்ல. அதுல ரஷ்யா இப்ப புகுந்து விளையாடுது. இப்படி ரஷ்யா புகுந்து விளையாடும் போது கைக்குள்ளேயே ஒரு சகுனியை வச்சிருந்தாருல, யாரு? ஜெலன்ஸ்கி. அந்த ஆள் செஞ்ச வேலையும் இப்ப பத்திக்கிச்சு. ரெண்டையும் தான் விரிவா பார்க்க போறோம். ரஷ்யாவோட கப்பல்கள் எதுவுமே பாதுகாப்பு கிடையாது. வெனிசுலா எங்க கூட ஒத்து வந்தா மட்டும்தான் ஒரே 1 லிட்டர் எண்ணெய் கூட விற்க முடியும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே அமெரிக்கா மிரட்டல் விட்டுச்சு. இப்ப 2 வெனிசுலா கப்பலை அப்படியே படம் காட்டி தூக்கிட்டு போகுது ரஷ்யா. ஏன் அப்படின்னா பக்கத்துலயே ரஷ்ய போர்க்கப்பல்களும் போகுது. அதுவும் ஐரோப்பாவோட நீர் பகுதிகளில் தான் போய்கிட்டு இருக்கு. போர்ச்சுகீஸ் பகுதிகளில் தான் இந்த டிராமாவை ரஷ்யா காட்டிக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்பால ஒண்ணுமே பண்ண முடியல. இதே போல எல்லா இடத்துலையும் விடுவோம், ரஷ்ய போர்க்கப்பல் ரஷ்ய கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டார்கள். கடல் முழுக்க ரஷ்ய கப்பல்கள் தான், கடல் முழுக்க அமெரிக்க கப்பல் தான். இது வம்ப கொண்டு போய் விட்டுரும். ஏதோ ஒரு கேப்டன் ஒரு வேகத்துல ஒரு கோவத்துல தட்டி விட்டாரு, அது ரஷ்ய கேப்டனோ இல்ல அமெரிக்க கேப்டனோ அந்த கப்பலுக்கு இருந்து ஒட்டு மொத்தமா 2 நாடுகளும் இறங்கிதான் ஆகணும். சைலண்டா போயிட்டு வான்னு 2 பேருமே சொல்ல மாட்டாங்க. ரஷ்யா சொல்ல வாய்ப்பே கிடையாது. அமெரிக்கா ஜெயிக்க முடிஞ்சா சண்டையை ஆரம்பிச்சிரு அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இனி முந்தி போல கப்பல்களை பறிமுதல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏற்கனவே உரச மாட்டாங்க அப்படின்னு ஒரு லத்தாஜிக்கா இருந்த நேரத்துலதான் உரசிட்டாங்க. இனி வருங்காலங்கள் போர்க்கப்பலை மீறி தொடணும். போர்க்கப்பல் இல்லாத இடங்கள்ல தொடுறாங்கன்னு வச்சுக்குவோம். ரஷ்யாக்குள்ள சும்மா இருக்க மாட்டாங்க. ரஷ்யாவுக்கு வெளியிலயும் சும்மா இருக்க மாட்டாங்க. ரஷ்யாவாலலாம் கடலை பாதுகாக்க முடியாது. கடலை எவனாலையும் பாதுகாக்க முடியாது. செங்கடல்ல முக்கி முக்கி அழுதெல்லாம் அமெரிக்கா மறந்துரும். மேலை நாட்டு ஏஜென்சிகளும் மறந்துருவாங்க. வசதியா மறந்துருவாங்க. முக்கி முக்கி அழுதது ஒரு பக்கம் அப்படின்னா அமெரிக்கால கதர்னாங்க. ஏலே அம்புட்டு ஆயுதத்தை செங்கடல்ல கொட்டி தொலைக்காதீங்கடா, நாளைக்கு சீனாவை நோக்கி போனோம் ரஷ்யாவை நோக்கி போனோம்னா ஒரு பிட்டு நம்ம செல்ஃப்ல கிடையாது அப்படின்னு கதர்ன காலங்கள்லாம் இருக்கு. மறந்துட்டாங்க. ரொம்ப பக்கத்துலதான் கதர்னாங்க. ஆனா மறந்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ரஷ்யாவால கடலை பாதுகாக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி பேசட்டும். ஆனா ரஷ்யா இறங்கி அடிக்குது. இந்த மாதிரி வலுவான ட்ரிகர்கள் உருவாகக்கூடிய சமயத்துல இந்த பக்கம் அமெரிக்கா கைக்குள்ள இருந்த ஜெலன்ஸ்கி சகுனி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கத்தார் எம்பசியை நோக்கி ஒரு மிசைலை தட்டி விட்டார். தட்டி விட்டது இல்லாம ரஷ்யா மிசைல் தான் போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரஷ்யா ஒரு பெரும் தாக்குதலை தொடுத்துச்சு, ஏகப்பட்ட ஆளில்லா விமானங்களை கொண்டு. அதுல ஒண்ணு எம்பசியை தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பலமா செய்தியை கிளப்பி விட்டார். தாக்குதல் நடந்தது உண்மை. அதே சமயம் எம்பசியில ரஷ்யா தாக்கல அப்படிங்கிறது ரஷ்யாவோட வெர்ஷன். அதையே நம்மளும் ஏத்துக்கலாம். ஏன்னா ஜெலன்ஸ்கியோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அப்படியே தங்கத்துல தான் செதுக்கி வைக்கணும். பைபிள் அம்புட்டு உண்மையும் கொட்டி கிடக்கும். அதனால நமக்கு அதனால சொல்றது தேவையில்லை. அதே சமயம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, நேத்து ரஷ்யா தாக்குனதுல கிரீன் ஜோன் பக்கம் எந்த தாக்குதலையுமே அவனுங்க பிளான் பண்ணவே இல்லை. கிரீன் ஜோனுக்கு சில கிலோமீட்டர்கள் வரையுமே எந்த தாக்குதலையும் ரஷ்யா நடத்தல. மத்த பகுதிகளை தான் குறி வச்சு நகர்த்தினார்கள், அடிச்சு நொறுக்கி தள்ளினார்கள். அப்ப ஒண்ணே ஒண்ணு வழி மாறி கிரீன் ஜோனுக்குள்ள புகுந்து கத்தார் எம்பசியில விழுந்துருச்சு அப்படின்னா, அப்படிலாம் விழுகணும்னா கிரீன் ஜோன்ல ஏகப்பட்ட தாக்குதல் நடந்துச்சு. ஐரோப்பிய எம்பசிகளை நோக்கியே தாக்குதல் நடந்துச்சு. அப்பெல்லாம் மிஸ் ஆகாம இப்ப அந்த பகுதியவே தாக்கல, நார்த்துக்கு குறி வச்சு சவுத்துக்கு போயிருச்சு அப்படின்னு கதை விடுறாங்க. வாய்ப்பே கிடையாது. அப்ப ட்ரிகரை உருவாக்குறாரு ஜெலன்ஸ்கி இந்த பக்கம். ஆனா எம்பசி தாக்குதலுக்கு கத்தார் மத்த பல நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஆனா ரஷ்யாவை திட்டவே இல்லை. தாக்குனோட தொலைச்சு போடுவோம் உரிச்சு போடுவோம் அப்படின்னு கத்தாருக்கு ஆதரவா 1 டஜன் நாடுகள் குதிச்சிட்டார்கள். மிடில் ஈஸ்ட்ல ஆகட்டும், மத்திய கிழக்குல ஆகட்டும், உலகம் முழுக்க எம்பசிக்கு ஆதரவு, கத்தாருக்கு ஆதரவு அப்படின்னு அம்புட்டு பேரு குதிச்சுட்டாங்க. அம்புட்டு பேரு குதிச்சு தாக்குதல்ல ஈடுபட்ட நபர்
நாட தண்டிக்கணும், விடவே கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு, அது ரஷ்யா கிடையாதுங்கிற சாராம்சத்தை கோர்த்து விட்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, ரஷ்யாவும் ஸ்டேட்மெண்ட் விட்டுருச்சு. கத்தார்லாம் எங்களுக்கு நண்பன்லை நண்பன். ஏ தோஸ்திக்குன்னு போன வாரம் நின்னு பாடிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையும் கூட. அதனால அந்த பகுதிகள குறி வைக்கவும் இல்ல. அந்த பகுதிகள்ல இருந்து பல கிலோமீட்டர் வரை நாங்க இந்த யுத்தத்துல எந்த காலத்திலயும் குறி வைக்கல அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிருச்சு. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா உருவாக்குன சகுனி. 2 பேரையும் களத்துல இறங்கி மிதிக்கிற நேரம் வந்துருச்சு. இதுல அமெரிக்காவ நேரடியா மிதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யா. அங்க அடி குடுத்தாலே இவன் தெரிச்சு ஓடி போயிருவாங்கிற முடிவுக்கு வந்தனால, கடல்ல வர வம்ப விடவே விடாதீங்கடான்னு சொல்லி ஏற்கனவே கருங்கடல்ல ஏகப்பட்ட கப்பல்களை நிறுத்தி 3 வருஷமா பஞ்சாயத்தை சந்திக்குது ரஷ்யா. அதனால இப்ப அத பூராமே ஒரு ட்ரில்லா மாத்தி அமெரிக்கா மேல பாய தயாராயிட்டார்கள் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை.